ஸோ பிக் பாஸ் நேற்று எபிசோடில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கும். நான் கூட சொல்லியிருப்பேன், அன்ஷிகா தான் ஃபஸ்ட்டு எவிக் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. சடனாக ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால தான் ஜெஃப்ரியை மாற்றினாங்க அப்படின்றது தான். அதை எபிசோடில் கட் பண்ணி தூக்கியிருந்தாங்க. அப்படி என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்றது தான் விரிவாக இந்த வீடியோவில் விவரிக்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷ்னல் உட்ஸிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோவை பல பேர் பார்க்குறீங்க, லைக்கு போடாமல் பார்க்குறீங்க. லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். ஆக்சுவலாக ஸோ ஜெஃப்ரி தான் சண்டே எவிக்ட் ஆக வேண்டிய நபர். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிப் இருக்கும், உங்களுக்கு நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ஜெஃப்ரி எலிமினேட் ஆனதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட வந்து அவர் பேசுகிறார்ல, அவர் பேசுறதே உங்களுக்கு முரண்பாடாக தெரில. சடனாக ஏன்டா ஜெஃப்ரி வந்து இதை பேசுகிறாருன்னு உங்களுக்கு டவுட் வரல? அந்த டவுட்டுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு கேள்வி கேட்பார். அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி என்ன கேட்பார்னா, முரண்பாடு. அந்த முரண்பாடு கேள்வி வரும்போது ஒரு 2 கேள்வியாக கேட்டிருப்பார் முரண்பாடை. ஒன்று, நீங்கள் யாரை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பாராத நபர் உங்களை வந்து முரண்பாடு என்ன கேட்டாங்க, நீ ஏன் ஷாக் ஆனீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் அந்த இடத்துல. அப்போ ஜாக்லின் ஜெஃப்ரியை பற்றி பேசும்போது எப்படி, ஜாக்லின் ஜெஃப்ரியை பற்றி நான் எதிர்பார்க்கல சார், நானே ஷாக் ஆகிட்டேன், தம்பியாக பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வருவாங்க. ஏதோ ஒன்று சொல்ல வருவாங்க. வர டைமில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சும்மா இந்த மாதிரி தான் எதனா உளறிட்டு பாருங்க சார். உடனே ஜாக்லின் பேச வேண்டிய நேரத்தில் சடனாக ஜெஃப்ரி எழுந்து நின்று, சார் இந்த மாதிரி எதனா உளறிட்டு இருப்பாங்க சார், உளறிட்டுன்னுவாங்க, தம்மி ஆயா கீயா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். ஆயா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கார். ஸோ இந்த இடத்தில் ஹோஸ்ட்டுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ஜாக்லினுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கல. இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் அமைதி ஆகிட்டாங்க. விஜய் சேதுபதியும் ஒரு மாதிரி ஆகிட்டார், ஜாக்லினும் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஸோ ஜாக்லின் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. இது அவங்களோட உரிமை, புரியுதா? கேள்விக்கான பதில் அவங்க சொல்கிறாங்க. நடுவில் ஜெஃப்ரியிலேருந்து ரியாக்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் பல வார்த்தைகள்லாம் போட்டு பேசிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுறாரு, உடனே இதில் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி, ஐயோ பையனை எப்படியாவது காப்பாற்றணுமே, இது பண்ணுன்ற மாதிரி கொஷின் இல்லை, நான் தான் தப்பாக கேப்டன்ற மாதிரி அதை டீவியேட் பண்ணி ஜெஃப்ரியை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கார். காப்பாற்ற ட்ரை பண்ணதுமே ஜெஃப்ரி புரியாமல் திரும்ப பல விஷயங்களை பேசியிருக்கார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அதை தான் கட் பண்ணி தூக்கி இப்போ எலிமினேஷன் அப்போ ஜெஃப்ரியை காப்பாற்றிடுவோம், இதை போட்டால் அவனுக்கு நெகட்டிவாக போயிடும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் இதை போட்டால் நெகட்டிவாக போடுறதுன்றது ஒன்று, ஜாக்லினுக்கு ஒரு விஷயம் பாசிட்டிவாக கூடாதுல்ல. ஜாக்லினுக்கு பாசிட்டிவானா நாங்கள் இப்படிப்பா ஒத்துப்போம், அதனால் நாங்கள் கட் பண்ணி தூக்குவோம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அதை போட்டிருந்தா ஜாக்லினுக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கும், ஜெஃப்ரிக்கு நெகட்டிவாக போயிருக்கும்ன்றதால அதை கட் பண்ணி அப்படியே தூக்கியிருக்காங்க அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது. எதுக்கு இப்படி? ஜெஃப்ரி அவர்களே, உங்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் சொன்னாங்க. அவங்க எந்த இடத்துலையுமே உங்கள் வீட்டில் நீங்கள் பின்னாடி பேசுகிறீங்கன்றதை அவங்க கிட்ட கன்வே பண்ணாங்க. அதில் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. இதில் அவங்க எழுந்து பேசும்போது உங்களுக்கு கோபம் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறதுனா அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அவர் யூஸ் பண்ண வார்த்தை ஆயா, உளறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இது எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருக்கானான்னு தெரியல. நான் ரிவீல் பண்ணுறவங்களுக்கு இதுதான் நடந்த விஷயம். ஓகே, அங்கே நடந்த விஷயத்துக்கு அப்புறம் பெரிய சலசலப்பு ஏற்பட்டு அன்ஷிதாவுக்கு பதில் அங்கே ஜெஃப்ரியை மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததால் இதுதான் மெயின் ரீசன் அப்படின்றதான் அது எபிசோடில் ஒரு துளி கூட காட்டப்படவில்லை அப்படின்றத ஆணித்தனமாக சொல்கிறேன். அடுத்து ஜெஃப்ரி வந்து என்ன பேசுகிறாரு, சௌந்தர்யா போய் ஆடும்போது நான் உன் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் சௌந்தர்யா, அதனால் நான் உன் பக்கத்தில் உட்காந்தா வீட்டாக இருக்க மாட்டேன்ட்டு. உன் பக்கத்தில் இல்லை, சௌந்தர்யா பக்கம் நீ போயிருக்க ஜெஃப்ரி. சௌந்தர்யாவுக்கு தனியாக வரேன் மேடமுக்கு தனியாக வந்து ஒரு விஷயத்தில் பேசுவோம். ஓகே, அடுத்து ஜாக்லினை கிட்ட வந்து சொல்லுவார். ஸோ நான் ஜாக்லின் கிட்ட என்ன சொல்லுவார், நான் கேமில் அப்படி கிடையாது ஜாக்லின், நான் அப்படி இல்லை பட்டா ஆளே கிடையாது, ஒருத்தர் யூஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. ஓகே, யூஸ் பண்ண மாட்டீங்க கேர்ள்ஸை, இப்படி தானே யூஸ் பண்ண மாட்டீங்க இந்த கேமில் மற்ற நபர் கேர்ள்ஸ்ன்னு சொல்ல மற்றவங்களை அப்படின்னு. ஜஸ்ட் ரீவைன், நீங்கள் வந்து ஒரு வாரம் ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக் போய் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி என்னெல்லாம் பேசியிருப்பார் நான் சொல்கிறேன். நான் போய் கேர்ள்ஸ் கூட பேசுகிறதே சிம்பிளுங்க, அவங்கக்கிட்ட இருந்த ஐடியாஸை உருவி நம்ம டீமுக்கு பயன்படுத்தி யூஸ் பண்ண வேண்டியது தான் ஒன்று. ரெண்டாவது, அவங்க கூட க்ளோஸாக இருந்தாலும் நாமினேஷன் பண்ண மாட்டாங்க. 2, சார் எப்படி சார், நீங்களே தான் சார் உங்கள் வாய்ப்பட சொல்லியிருக்கீங்க ஜெஃப்ரி சார், நீங்களே உங்கள் வாய்ப்பட மொதல் வாரம் 2வது வாரத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஓகே, நாங்கள் சொல்லலை, இதையும் திரும்ப சொல்கிறேன், நான் சொல்லலை, அவங்க சொல்லியிருக்கீங்க, அதை சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து மீண்டும் என்ன பண்ணுறீங்க, மாற்றி விட்றீங்க. அந்த இடத்துல நீங்களே சொல்லுவீங்களா, அதை நீங்களே முரண்பாடு பண்ணுவீங்களா? வாட் இஸ் திஸ் அப்படி? அதுக்கப்புறம் நான் யாரையுமே நாமினேஷன் பண்ணதான் கேட்கலையே அப்படின்னு. நீங்கள் பண்ணுறதை கேட்கல, நீங்கள் அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறதே நாமினேட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான், புரியுதா? நீங்கள் கேட்கல, க்ளோஸாக இருக்கிறதே நாமினேஷன் பண்ணுறதுக்காக தான் அப்படின்றதே பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுவுமே பேஸ்லெஸ். அங்கே சும்மா ப்ளேமை தூக்கி ஜாக்லின் மேலே போட்டு போகிற முயற்சி தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ ஓகே, அதில் ஜாக்லின் கேட்குற 4th வீக்லேயே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, ஏன் 10th வீக் எத்தனை வந்து சொல்கிறீங்க அப்படின்னு. 10th வீக் தான் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டாங்க, சொன்னாங்க, அவ்வளோதானே. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அதுலேயும் 4th வீக்கில் ஜாக்லின் நீ அப்படி இல்லைப்பா, 4th வீக்கில் நீ ஷிஃப்ட்டு பெருசாக நடக்கலை. நீ ஒட்டுமொத்த வீக்கை கம்பேர் பண்ணும்போது எத்தனை பேர்கிட்ட ட்ராவல் ஆகிருக்குன்ற மாதிரி அது எல்லா வீக்கும் பார்க்கும்போது தான் தெரிதே தவிர்த்து 4வது வாரத்தெல்லாம் பெருசாக யாருக்குமே தெரியல, கண்டுபிடிக்கல. கேட்குறப்ப தான் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியுமே தவிர்த்து கேட்காதப்ப சொல்ல முடியாது. இந்த இடத்துல அவர் வந்து சிம்பிளி வாண்ட் டு பிளேம் ஜாக்லின் 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 அப்படின்றது தான். ஆனால் அதில் வெளியே வந்து என்ன விஜய் சேதுபதி கிட்ட வந்து பேசும்போது கூட 3 பேர் யார் ஓட்டு போட்டாங்க தான் தெரில சார் அப்படின்ற மாதிரி. நீ என்ன சொல்கிற, உள்ள நாமினேஷன் பற்றி கேட்டதில்லைன்ற, ஆனால் வெளியே வந்து யார் 3 ஓட்டு போட்டாங்கன்னு யோசிக்கிற. அப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்களே உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக முரண்படுறீங்க அப்படின்றதான் என்னோட பாயிண்டாக இருக்குது. இதுதான் நேற்று எபிசோடில் கட் பண்ணி தூக்கின நிகழ்வுகள். அது பெரிய செக்மெண்ட்டாக போயிருக்குது மக்களே. அது 2 கேள்வியாக கேட்டிருக்காங்க. நம்ம எபிசோட்லேயே நிறைய இது இருக்கும், அதுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டது, எதெல்லாம் மிங்கிள் பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விவரிக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதில் ஜாக்லின் மேலே ரைட் இருக்கா இல்லை ஜெஃப்ரி பக்கம் ரைட் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரையும் அவர் சொல்லது எல்லாமே பொய்யா போயிடுச்சு. ஜாக்லினை பற்றி ஜெஃப்ரி பின்னாடி முக்கால்வாசி பின்னாடி தப்பாக தான் பேசியிருக்கான், தப்பாக தான் இது பண்ணியிருக்கான். என்னென்னா இவங்க அப்படி அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே ஜாக்லின் வந்து ஜெஃப்ரியை வந்து பேசினதே கிடையாது. அந்த மாதிரி தப்பாக பேசினது இல்லவே இல்லை அவ்வளோவா. அவங்கள தம்பியாக பார்த்தாங்க. எனக்கு அதிலே விருப்பம் இல்லை. தம்பியா இதுவா யார் உங்களை பார்க்க சொன்னான்ற கேள்வி எனக்கு ஜாக்லின் மேலேயுமே இருக்குது. இட் இஸ் ஏ கேம். உங்களை யார் தம்பியாக பார்க்க சொன்னால், ரிலேஷன்ஷிப் உங்களை யார் மெயின்டைன் பண்ண சொன்னால் அப்படின்றது நான் திரும்ப கேட்கலாம். ஓகே, அது அவங்க மேலே தப்பு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே ஜெஃப்ரியை வந்து புட் டவுன் பண்ணும், ஜெஃப்ரி இது பண்ணும் அப்படின்றதுக்காக ஜாக்லின் எந்த இடத்துலையுமே முயற்சி பண்ணதில்லை, எதுவுமே பண்ணல. ஆனால் ஜெஃப்ரி ஆரம்பித்தார் 2வது வாரத்திலிருந்து வைல்ட் கார்டு உள்ளே வர வரையுமே, வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறம் ஜாக்லின் அப்படிதான்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிருந்தார். ஜாக்லின் எதிராக பல விஷயங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஜெஃப்ரி அவர்களே. இதுவும் நம்ம கண் கூட பார்த்தோம் ஜெஃப்ரி. அதெல்லாம் நாங்கள் பார்க்காம இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன் கூட இருக்கிற சௌந்தர்யா கூடயே சேர்ந்து நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க நமக்கு தெரியாதா? ஸோ இந்த வீட்டில் ஜெஃப்ரி யாருக்கும் நியாயமாக இல்லை, யாருக்கும் உண்மையாக இல்லை அப்படின்றதான். இவருக்கு தான் நியாயமாக உண்மையாக இருந்தாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது என்னால் ஒருத்தர் மேபி அன்ஷிதா வேணால் சொல்லலாம், மற்ற யாருக்குமே அவர் உண்மையாக இருந்ததாக தகவல் இல்லை, அவருடைய செயல்பாடு இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், யதார்த்தமான உண்மை. ஓகே, இதில் இவர் சொல்கிறார்ல, நான் கேமாக பார்க்குறேன், இதுவாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கேமாக பார்த்தா என்னென்னா, அந்த நாமினேஷனை பற்றி நீங்கள் பேசியிருக்கக்கூடாது. வெளியே போயிட்டு அந்த 3 பேர் நாமினேட் பண்ணாங்கன்றதையும் பேசியிருக்கூடாது. இந்த வீட்டோட எலிமினேஷன் முடிஞ்சிச்சா, அதை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த இடத்துல நீங்கள் கேமாக பார்க்கல, பர்சனலாக பார்த்துருக்கீங்க அப்படின்றது தான் மெஜாரிட்டி ஆஃப் த பாயிண்டாகவே இருக்கிறது அப்படின்றது. ஸோ அவரே ஒன்று சொல்கிறாரு, அவரே அதுக்கு ஒரு மெயினான எக்ஸாம்பிளாக இருக்காருன்றது தான் எனக்கு புரியுது. இதுதான் அதில் நடந்துச்சு. ஓகே, ஸோ வெளியே போயிட்டு ஜெஃப்ரி அந்த எபிசோட்ஸை உட்காந்து பார்த்தா தெரியும், அந்த 3 பேர்னு கேட்கறல, அந்த 3 பேர் யாருன்றது தெரியும். அதில் குறிப்பான நபர் ஜெஃப்ரி எதிர்பார்க்காத ஒரு நபராக இருந்திருப்பார். அதை பார்த்துட்டு ஜெஃப்ரி என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்றதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து நிறைய வீடியோஸ் வரப்போது, அதில் வந்து என்ஜாய் ஐயோ அடுத்து வந்து கனெக்ட் ஆகிறேன். பாய் கைஸ்.